Hello everyone, welcome to post market analysis. So first of all, Nifty opening price பார்க்குறோம் 22,847.55 அப்படின்றது இன்னையோட 5 மினிட்ஸோட ஓப்பனிங். ஓகேங்களா? சப்போ 850 கால் போட்டுக்கிறோம். கால் ஆப்ஷனோட வெப்பை சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா 850யோட ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆர்எல்ஸ் புட் ஆப்ஷனோட பிபி சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா 850 விட பிலோ நோக்கி ட்ராவல் பண்ண போகுது. திஸ் இஸ் அ சிம்பிள் வே டு அப்ரோச் தி பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 850க்கான பிபி என்ன அப்படின்றத பார்க்குறோம். 850க்கு 127.2 அப்படின்றது பெப். ஸோ 850ல் காலில் ஒரு சைட்லையும் புட் ஆப்ஷனில் ஒரு சைடு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு லைன், ஆப்போனண்ட்டில் ஒரு லைன் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பயன் இருக்குது அப்படின்னா, ஸோ 850 ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில் என்ன பண்ணுறோம்னா கீழே போயிட்டு மறுபடியும் வந்து மேலே வரோம். ஓகேங்களா? ஃபிஃப்த் கேண்டில் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணுறோம். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கேண்டில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் கேண்டில் பிலோ தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து அடித்து சொல்லலாம், புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு கிடையாது, காலுக்கு தாங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த்து கேண்டில் பெருசாக இருக்குது. ஃபிஃப்த்து கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது, ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாராக இருக்குது. ஆக்சுவலி இதுவும் ஸ்பின்னிங் டாப் தான், பட் லென்த்தி வந்து பெருசு. ஆகுங்களா? அப்படின்னும் போது எந்த பக்கம் போக போதில்லையோ அந்த பக்கம் ப்ரீமியத்தை வந்து கரைப்பான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சப்போர்ட் அடிக்கிறோம். ஸோ அப்போ இவனுக்கு தான் வாய்ப்பு, இவன் தான் ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ண போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனாக எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக நம்ம நார்மல் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா 22,800 தான் எடுப்போம். ஸோ அதுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அவனோட பிபி 135. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 800 135. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 135 பஞ்ச் அடிக்குது. அவனோட அட்வான்ஸ் லெவல் 144, அவனோட பர்ஃபார்மர் 153.6. ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல 850 சப்போர்ட் அடிக்கும்போது 800னா கரெக்டாக பர்ஃபார்மர் வந்து சப்போர்ட் அடிக்கிறான். அப்போ யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா கன்ஃபார்ம் இவனை தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 153.60 போகிறோம் அப்படின்னா 208 தான் டார்கெட்டு. ஸோ அகைன் நாங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் அடிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 280 தான். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து டார்கெட் அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ முடிஞ்ச பிறகு கதை பேசுகிறீங்களா? ஸோ அப்படின்னா ஸோ முடிஞ்ச பிறகு கதை பேசுகிறோமா, ஸோ முடிகிறதுக்கு முன்னாடியே கதை பேசியிருக்குமா அப்படின்றத நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ என்னென்னா வேறு ஒன்று வந்து லைவ்லேயே சொல்லியிருக்கோம் 10:17க்கு. ஸோ சப்போர்ட் அடிச்சிருக்கு, சப்போர்ட் அடிச்சு நெக்ஸ்ட் டைம் தாங்க டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெவலை மட்டும் மார்க் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம லைவில் கொடுக்குற அனாலிசிஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ எப்போவுமே வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் சார்ட்டில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 800 கரெக்டாக பஞ்ச் அடிக்குது, மேலே போகிறோம். தென் அகைன் வந்து 208 வந்து சப்போர்ட் அடிச்சு 280 வந்து பர்ஃபெக்டாக வச்சு போடுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக என்ட்ரி வந்து டார்கெட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றது ஜஸ்ட் ப்ரீமியத்தை வச்சு நம்ம சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து கீழே வந்தோம், அகைன் அந்த லெவலில் மீட் ஆகுது. ஸோ மீட் ஆகிட்டு கரெக்டாக 208 கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 270 வரைக்கும் மறுபடியும் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50+ பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த லெவலில் லூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஒரே ஒரு ஸ்பைக். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலில் வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஓகே தெரியும். ஓகே. சப்போ இந்த இடத்துல ஒரு பை, அனதர் பை, ஸோ இந்த இடத்துல அனதர் பை, ஸோ இந்த இடத்துல அனதர் செல். நான் இங்கேருந்து கீழே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ மேலே போனவன் இங்கேருந்து ஏன் மேலே போகல அப்படின்னா ஸோ 23K கால் போட்டு எடுக்கும். ஸோ 23K கால் போட்டுக்கான பிபி என்ன அப்படின்னா 119.60 அப்படின்றது பிபி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கு, கால் ஆப்ஷன் கரெக்டாக முடிட்டுருக்கு அந்த டைமில். ஓகேங்களா? ஸோ முட்டுறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல 1 மினிட் சாக் கிடச்சுன்னா தாராளமாக செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல எக்ஸிட் பாயிண்ட் வந்து கிடைக்குதா அப்படின்னா தாராளமாக எக்ஸிட் வந்து கிடைக்குது. ஸோ எஸ்எம்சி பேஸஸ்லையும் நமக்கு வந்து எக்ஸிட் வந்து கிடைக்குது. ஸோ நம்மளோட கமெண்ட்லேயும் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட கமெண்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது லாஸ்ட் டே கொடுத்த நம்மளோட லைவ் அனாலிசிஸ் 12:06க்கு எஸ்எம்சி வந்து கொடுத்துருவோம். ஸோ இங்கே டெமோ வந்து டேப் அடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே போய்ட்டு தான் செல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கான எக்ஸிட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் கொடுத்தது என்ன டைமுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து 10:56 அது ஆக்சுவலி அப்போயே முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ அது என்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டார்கெட் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் கரெக்டாக வந்து 11:28 எஸ்எம்சியில் புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து கிடச்சிது ஓகேங்களா. ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து என்ட்ரி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சாக் வந்து நடந்தாச்சு, மீன்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. சாக் வந்து நடந்தாச்சு. அப்போது மறுபடியும் ஏறி போகிறோம் அப்படின்னா இந்த ஹைக்கும் இந்த லோக்கம் இன்பிட்வீனில் இருக்குது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே வந்து ஒன் மோர் சாக் பார்த்துட்டு செல் அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது தாராளமாக வந்து இங்கே வந்து செல் அடிச்சிருக்க முடியும். ஸோ செல்லுக்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைவில் கொடுத்தது தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 2:20 சொல்லியாச்சு, எக்ஸிட் அடிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. 2:20 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக டார்கெட் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த போஸ்ட்டு இதில் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது ஸோ கரெக்டாக 22,862 அப்படின்றது டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அதை அடிச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் டுடே கிரியேட்டட்லும் ஸோ செகண்ட் டைம் கிரியேட் பண்ணது அதுதான். ஸோ அங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போதும் ப்ரீமியம் பேசிஸில் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்சி பேசிஸ்லேயும் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வரணும் வந்து ஒரு நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ எஸ்எம்சி பேசிஸில் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட். இது M3யோட டிமாண்டு. ஸோ M3யோட டிமாண்ட் எங்கே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எம்சி பேஸில் டேப் அடிச்சா என்ட்ரி. ஸோ டார்கெட் ஃபஸ்ட் திங் சப்ளை. ஸோ இமீடியட் எக்ஸிட் அப்படின்னும் போது ப்ரீவியஸை வந்து எக்ஸிட் அடிக்கலாம். ஸோ இதுக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1:13. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே சாக் கொடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மினிட்டுக்கு மாத்திரம். ஸோ 1 மினிட்டில் நமக்கு வந்து சப்ளை இருக்குது அப்படின்னா ஸோ சப்ளை வந்து என்ட்ரி அடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 2 டிசிஷனல் சப்ளைஸ் ஒன்று இருக்குது. ஸோ டிசிஷனல் மீன்ஸ் அந்த இடத்துல நமக்கு சாக் கொடுத்து தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்கு, ஸோ திஸ் இஸ் ஒன் சப்ளை. ஸோ another திங் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்க அந்த சப்ளை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா there is no chalk. ஸோ இந்த இடத்துல வந்து சாக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, ஹை வயலேட் பண்ணிட்டு லோ வயலேட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் லிக்விடிட்டி ஆர் இன்டியூஸ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டு இந்த ஹைக்கு மேலே செல் வந்து வைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னும் போது ஸோ 5 மினிட்ஸோட ப்ரீவியஸில் வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ ரெல்ஸ் 5 மினிட்ஸோட இம்பேலன்ஸ் அது வந்து டார்கெட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம லைவில் கொடுத்த என்ட்ரி. ஸோ நம்ம சொன்னதுக்கு மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ஸோ இங்கே தான் வந்து நமக்கு என்ட்ரி வந்து கிடச்சிது. ஸோ பர்ஃபெக்டான ஒரு 1:4 ட்ரேட் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது என்ன ப்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏன் வந்து அவ்வளோ தூரம் போனோம் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எல்லோ பார் பார்த்து அப்படின்னா நீங்கள் எஸ்எம்சி பிளேயர்ஸ் வந்து இருப்பீங்க கன்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணிட்டு போங்க, ஏன் வந்து இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகாமல் மேலே இருக்க சப்ளைக்கு போனோம் அப்படின்றத ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ another திங் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 மினிட்ஸோட ஓபி வந்து இருக்குது. ஸோ 5 மினிட்ஸோட ஓபி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை டேப் அடிச்சு இது 5 மினிட்ஸோட ஓபி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 மினிட் இன்டியூஸ்மெண்ட் சாக் தென் ஓபி ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு this is the entry previous லெஃப்டில் இருக்க இம்பேலன்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ இங்கே தான் வந்து ப்ரைஸ் வந்து வேகமாக புஷ் பண்ணி இறக்கியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த கேப்